Alright, so வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் திஸ் இஸ் சென்து. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நாள். அதாவது நேற்று இந்த ஆன்லைன் ஈவெண்ட் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து நடந்திருக்குங்க. அதாவது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மக்கள் ஜாயின் பண்ணி பெரிய ஒரு புரட்சியே வந்து செஞ்சுருக்காங்கன்னு நான் சொல்லலாம். அதான் இன்றைக்கி வந்து மார்னிங் நிறைய ஃபோன் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ். ஸோ நான் இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நான் இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று நிறைய பேருக்கு வந்து இஷ்யூஸ் வந்ததுங்க. அதாவது வீடியோ பார்க்க முடியாது. அப்புறம் வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, லைக் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் வந்திருக்கும் கனெக்ட் பண்ணும்போது. அண்ட் நிறைய பேருக்கு டிக்கெட் ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் பேண்ட் வித் ரிலீஸ் பண்ணிவிட்டு தே ஹவ் ஆஸ்க்ட் எவ்ரி ஒன் டு வியூ த ரெக்கார்டட் வெர்ஷன் எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. எல்லோரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ நேற்று ஒன்றும் இல்லை, ஐல் ஜஸ்ட் ஷோ யூ த டிரான்ஸ்கிரிப்ட் ஆஃப் வாட் ஹேப்பன். இதுதான் வந்து நான் எடுத்த பாயிண்ட்ஸு. ஸோ க்ரௌட் அண்ட் ஆன்லைன் ஈவெண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தாங்க, சப்ரீனான்னு சொல்லிட்டு ஒருத்தாங்க. ஸோ அப்புறம் நம்மளுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் யுஹான் எரிக் வெர்னர் வந்து ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விசா பேமெண்ட்ஸ் வந்து அப்கிரேடில் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ கிஃப்ட் கோடு வாங்குகிறோம், நம்ம வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணுறோம்ல. ஸோ அந்த ஐடி ஆக்டிவேஷன் அண்ட் அப்கிரேடில் மட்டும் விசா பேமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், பேங்க் பேஜ் வரைக்கும் கனெக்ட் ஆகுது, உங்களுக்கு அந்த ஓடிபி ஸ்க்ரீன் வரைக்கும் வருது. பட் ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது. அது எனக்கு வந்து நம்ம பேங்க் சைட்லேருந்து இஷ்யூவா இல்லைனா வந்து நம்மளுடைய க்ரௌட் ஒன் நோவா பேகோலேருந்து இஷ்யூவான்னு தெரியல. ஸோ நோவா பேகோ மூலமாக தான் டெபிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தட்ஸ் அ குட் அப்டேட். ஸோ விசா பேமெண்ட்ஸ் கூடி சீக்கிரம் வந்துடும். அது வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. பட் கிஃப்ட் கோடு வாங்குறதுக்கும் வந்துருச்சுன்னா இட் வில் பி வெரி நைஸ். நம்ம வந்து பேக் ஆஃபீஸில் போய்ட்டு நம்ம டெபிட் கார்டு வச்சு நம்ம வாங்கிக்கலாங்க. அது ஒரு பெரிய ஒரு அப்டேட்டு. அண்ட் மிஸ்டர் ஜொனாத்தன் ஸ்ட்ரான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர் சர்வீஸோட ஹெட்டு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கஸ்டமர் சர்வீஸில் நிறையா மாற்றங்கள் கொண்டு வர மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. லைக் எப்படின்னா சேட் சர்வீஸ் கொண்டு வர மாதிரி. அப்புறம் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு க்ரௌட் ஒனில் வந்து நார்மல் சப்போர்ட் சிஸ்டம் தான் இருக்கு இல்லையா. நீங்கள் query போட்டிங்கன்னா ஒரு 1 day ஆகுது, 2 days ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச் சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி கொண்டு வர போகிறாங்க. உங்கள் கொரியை சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ரிப்ளை கொண்டு வர மாதிரி. அண்ட் வெரி சூன் சேட்டை வந்து கொண்டு வர போகிறாங்க. நீங்கள் சேட் பண்ணி உடனே இன்ஸ்டண்ட்டாக கேட்குற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது ஒன்றுங்க. அப்புறம் இம்ப்ரூவ்டு சர்ச் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் ஆன்லைன் சோஷியல் மீடியா வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து மிஸ்டர் பீட்டர் ஜேக்கப்சன் கொடுத்தாரு. ஸோ இவர் கொடுக்குற அப்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் பேக் ஆஃபீஸ்லேயும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் கஸ்டமர் சர்வீஸ் பற்றி சொன்னது. என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் சில ஃபன்னான ஈவெண்ட்ஸ்லாம் நடந்தது. ஸ்பின் இட் வீல்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 பேருக்கு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு மெம்பருக்கு, அப்புறம் ஒரு 3 பேருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடத்தும் போது என்னென்ன ப்ரைஸ் கிடச்சிதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைட்டானியம் ப்ரோ பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க ஒருத்தருக்கு, ஃபஸ்ட்டு இந்த 10 பேருக்கு. அப்புறம் பிட்காயின் கொடுத்துருக்காங்க. ஒரு பிட்காயின்ங்கிறது பெரிய ஒரு அமௌண்ட்டு. ஸோ அப்புறம் வந்து ஸ்பெஷல் எடிஷன் ட்ரைனிங் வித் பீட்டர் ஜேக்கப்சன் கூட கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேருக்கு அடிச்சுதுங்க இந்த ப்ரைஸு. அப்புறம் வந்து இந்த ட்ரைனிங் பற்றி ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நம்ம இந்தியாவிலேருந்து ஒருத்தர் செலக்ட் ஆயிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் திருப்பதின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இந்த ட்ரைனிங்க்கு வந்து அவர் 4 மெம்பர்ஸை கொண்டு வரலாம். அதுதான் வந்து அவருக்கான ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஸோ அவர் போகலாம். அது இல்லாமல் அவர் ஒரு 4 மெம்பர்ஸை கூப்பிட்டு போகலாம். இது வந்து ஆன்லைனில் நடக்க போகுது. அப்புறம் கோச்சிங் சில பேருக்கு வந்தது, சில பேருக்கு க்ரூஸ், இப்போ இந்த டிசம்பரில் வர க்ரூஸ் வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே, அடுத்து இது முடிஞ்சு வந்து அடுத்து ஸ்பீச் வித் ஜொனான் ஹோல்ஸ்டீன், நம்மளுடைய கம்பெனி சிஇஓ அவர் தான். ஸோ அவர் வந்திருந்தார். அவர் வந்து நம்ம கம்பெனி பற்றியான ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் எல்லாம் சொன்னாருங்க. ஸோ ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வில் டெஃபினெட்லி கோ ஃபார் லாங் டைம். இது வந்து ஒரு சாதாரண இன்றைக்கும் நாளைக்கும்ன்ற கம்பெனி கிடையாது. கண்டிப்பாக இது வந்து ஃப்யூச்சரை நோக்கி போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம ஃப்யூச்சர் வந்து டிஜிட்டலாக இருக்குன்றதுக்கான ஒரு பெரிய ஒரு ஆதாரம் வந்து நம்ம கம்பெனி தான். ஸோ வி கேன் சிட் அட் ஹோம் அண்ட் டூ அவர் பிஸ்னஸ். ஒன்றுமே வந்து நம்மளுக்கு இதை பற்றி கவலைப்பட தேவையில்லைங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டிவைட் பற்றி சொல்லியிருந்தாரு. அப்புறம் கிக் எக்கனாமி பற்றி சொல்லியிருந்தாரு. எப்படி நம்ம வீட்டிலே உட்காந்துட்டு எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, பார்ட் டைம் பிஸ்னஸாக பண்ணோன்னா எப்படி பண்ணலாம், நம்ம இதுக்கான டூல்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் நிறையா வருங்க. இது மட்டும் கிடையாது. இப்போ இந்த அஃபில்கோ மிக்ஸ்டர் மாதிரி நிறையா கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது வந்து ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அது நான் இப்போ ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட்னு சொன்னால் அந்த எபிக் லோட்டோ சொல்லலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து க்யூவில் நின்றுட்டுருக்குங்க. ஸோ இனிமேல் நம்மளுடைய ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். டிஜிட்டல் மொபிலிட்டி.
அண்ட் அப்புறம் பார்த்த மாதிரி நம்மளுடைய மேஜிக் ஷோஸ் வந்து மிஸ்டர் ஜோ லெப்ரோ வந்து கொடுத்துருந்தாருங்க. அவர் வந்து லாஸ் வெகாஸில் இருக்க ஒரு மிகப்பெரிய மெஜிஷியன், உலகத்தில் இருக்க மிகப்பெரிய மெஜிஷியன் அவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தார். அதில் வந்து அந்த கார்ட்ஸில் நிறைய மேஜிக்லாம் பண்ணி காமிச்சார். அதில் இருக்க சில ஷஃபில் தான் நார்வேஜியன் ஷஃபில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஷஃபில், இதை பற்றிலாம் சொல்லி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரௌட் ஒன் ரிவார்ட்ஸ் பற்றி மிஸ்டர் ஜான் விஸ்டர்டால், இவர் தான் நம்ம கம்பெனியோட ஹீஸ் தி மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். ஸோ அவர் வந்து சொல்லியிருந்தார் ரெசிடுவல் இன்கம் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறோம் அண்ட் ஹவு மச் வில் பி த ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கமில் 40% வந்து ரெசிடுவல் இன்கம்மாக வருவாங்க. அது வந்து கம்மிங் May 15 அன்றைக்கி எல்லாருக்கும் வரப்போகுது. அண்ட் ஒரு 40% வந்து க்ரௌட் ஒன் ரிவார்ட்ஸாக கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20% வந்து கம்பெனியோட ப்ராஃபிட், அஃபில்கோட ப்ராஃபிட்டு, மிக்ஸ்டரோட ப்ராஃபிட்டு. ஸோ சொன்ன மாதிரி அந்த டேட்டில் எந்த மாற்றமும் கிடையாது. 15th April தான் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஏர்னிங்ஸ் வரப்போகுது. தட் இஸ் ஃபார் 15th May தான் வந்து நம்மளுக்கு அந்த ரெசிடுவல் இன்கம் வரப்போகுது. அண்ட் June 15 வந்து நம்மளுடைய ஸ்ட்ரீம்லைன் போனஸோட பே அவுட்ஸ் வரப்போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய டேட்ஸ். ஐ திங்க் இட்ஸ் April 18 நினைக்கிறேன். April 18 ஃபார் கேமிங் இன்கம் அண்ட் June 15 இஸ் ஃபார் ஸ்ட்ரீம்லைன் போனஸ், ஃபஸ்ட் டிவிடெண்ட் பே அவுட். ஓகே, அண்ட் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இனிமேல் வந்து நம்ம பேக் ஆஃபீஸில் வந்து அந்தந்த வீக்குக்கான யார் சிறந்த டைரக்டர்ஸ், சிறந்த மேனேஜர்ஸ் அண்ட் சிறந்த பிரசிடென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு லிஸ்ட் வரப்போகுதுங்க. இன்றைக்கே வந்துருச்சு ஆக்சுவலி. நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எங்கே பார்க்கணுன்னா இன்ஃபோவில் போயிட்டு டாப் ப்ரொடியூசர்ஸ் இதில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் டீட்டெயில்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா வீக்லி மந்த்லி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேனேஜர்ஸ்னால் இது மேனேஜர்ஸில் இருக்க டாப் 3 பர்சன்ஸு. நீங்கள் டாப் 100 பார்க்கணுன்னா அதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா யுதின்னு ஒருத்தர் இருக்கார், சினர்ஜி 6, இதெல்லாம் நம்ம இந்தியன்ஸ், க்ரௌட்ஸான் நம்ம டீமில் இருக்க மெம்பர் இவர். வாழ்த்துக்கள் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ கேன் ஸ்க்ரால் யூ கேன் see lot of people. திருப்பதி இருக்கார், இவரும் நம்ம டீம் தான். வாழ்த்துக்கள் சார். அமித் ஆடியோ 007 இந்தியன் தான். அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. அப்புறம் இங்கே ட்ரீம் இன்கம் இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் வந்து சிறந்த மேனேஜர் 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் எல்லாமே சேர்த்து மொத்தமாக மேனேஜர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர்ஸ்க்கும் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஐ வில் ஷோ யூ தட். டேரக்டர்ஸ் கீழே போனீங்கன்னா வரும். ஸோ இதில் டாப் 100 இப்போ ரீசெண்டாக இந்த லாஸ்ட் வீக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம் பீப்புள். மணி மேக்கர்னு ஒருத்தர் இருக்கார், இந்தியன் தான். ஐம் நாட் ஷுர் எந்த டீம் தெரியல. அதே மாதிரி வாட்டர் டவர்னு ஒருத்தர் இருக்கார். அண்ட் 72 என்னோடய நேம் இருக்குது, செந்து. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கான டாப் 100 டேரக்டர்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஃபைன். ஸ்டார் அச்சீவர் இவரும் நம்ம இந்தியா தான். அண்ட் 99ல் 98-99லேயும் நம்ம 2 இண்டியன்ஸ் தான் இருக்காங்க. ஜாக்பாட் 2019 அண்ட் கெட்டவே. ஸோ கங்க்ராட்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ இதுதான் வந்து இனிமேல் நம்மளை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. அண்ட் இதுக்கப்புறம் க்ரௌட் ஒன் மேகசின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரோட பேக் ஆஃபீஸ்லேயுமே இருக்கும். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா €1 தான். ஸோ வி கேன் பே அண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். €1 எடுத்துக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகசினை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக் ஆஃபீஸில் போயிட்டு இன்ஃபோவில் லாஸ்ட்டில் போனீங்கன்னா க்ரௌட் ஒன் மேகசின் இருக்கும். நான் வாங்கிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ நான் வியூன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மேகசின் இங்கே வந்துடும், லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நான் ஜூம் பண்ணிட்டேன் அப்படின்னா படிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஐ கேன் ரீட் தி மேகசின். எல்லாருமே படிக்கலாம். இல்லை கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ தட்ஸ் அ குட் சைன் ஆஃப் கம்பெனி கோயிங் ஃபார்வர்ட். ஏன்னா மேகசின் வந்து ஒரு MLM மார்க்கெட்டிங் கம்பெனி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி தட்ஸ் அ குட் திங், ஒரு பாசிட்டிவ் சைன். இது எல்லாமே சீனியர் பிரசிடென்ட்ஸ் வந்து பேசுகிறாங்கங்க. அதுதான் வந்து இதோடைய இது பிஹைண்ட் த சீன்ஸ் பாருங்கள். இவர் தான் வந்து ஜோ லெப்ரோ, நான் சொன்ன மெஜிஷியன். இதெல்லாம் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க லைவ் ஈவெண்ட்டுக்காக. ஸோ இவங்க தான் வந்து ஷி வாஸ் தி ஆர்கனைசர் அண்ட் சம் ஈவெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட ஈவெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹீ இஸ் பீட்டர் ஜாக்கப்சன். ஸோ ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி டாப் மோட்டிவேட்டர் அண்ட் ஹீ இஸ் தி டாப் ட்ரெய்னர் ஆஃப் க்ரௌட் ஒன். ஸோ இவர் கூட தான் வந்து இப்போ மிஸ்டர் திருப்பதி வந்து ட்ரைனிங் எடுக்க போகிறாரு. ஸோ வாழ்த்துக்கள் சார். ஓகே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மேகசினில் எல்லோரும் பார்க்கலாங்க. டிஜிட்டல், அதனால எல்லாருமே ஃபோன் இருந்தாலே போதும், எல்லோரும் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் திஸ் இஸ் தி லிஸ்ட் ஃபார் மேனேஜர் அண்ட் டைரக்டர்ஸ், சீனியர் பிரசிடென்ட்ஸ். ஓகே, உங்கள் நேம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் இஃப் யூ ஆர் அ டாப் அச்சீவர். ஓகே, அண்ட் சம் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அந்த மேகசின் பேர் வந்து க்ரௌடு. ஓகே,
So these are the contributors and this is about the Epic Lotto. Okay, fine. So இதுதாங்க விஷயம். ஓகே, இட் இஸ் அ குட் சைன். இந்த மாதிரி நிறையா மேகசின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து வீக்லியாக மந்த்லியான்றது தெரியல எனக்கு ஷியோராக, பட் டெஃபினெட்லி இது வந்து பார்த்திங்கன்னா கோயிங் ஃபார்வர்ட் பேக் ஆஃபீஸில் இருக்கும். ஸோ திஸ் ஒன் ஆஃப் தி அப்டேட். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் ஷோ அகைன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த மேஜிக் ஷோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைவ் ஈவெண்ட்டில் போய் பார்க்கலாம். இப்போ உங்களால் லைவ் ஈவெண்ட் பார்க்க முடியல, ஸ்ட்ரீம் பண்ண முடியலன்னா யூடியூப்லேயுமே மறுபடியும் பீப்புள் ஹவ் அப்லோடட் இட். ஸோ யூடியூப்லேயும் போய்ட்டு நீங்கள் எந்த பிரேக் எல்லாமே பார்க்கலாம், எந்த கோடும் தேவையில்லைங்க. இஃப் யூ வாண்ட் த லிங்க், யூடியூப் லிங்க் எனக்கு நீங்கள் பிங் பண்ணுங்கள், இல்லை உங்கள் அப்ளைனை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தே வில் பி கிவிங் யூ த ஈவெண்ட். பட் நான் சொல்கிற கண்டென்ட்ஸ் தான் அதில் இருக்கும். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்து ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் டெஃபினெட்லி தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஈவெண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் லாரன்சன் போட்டிருக்கு பார்த்திங்களா, இவர் தான் வந்து நம்ம ஐடி டைரக்டர். கம்ப்ளீட்டாக நம்ம ஐடி எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது இவர் தான். இவருக்கு வந்து 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில். ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ 300% வந்து நம்மளுடைய டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கான். ஸோ அந்தளவு மக்களுடைய கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட் ஒனில் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8x ஃபாஸ்டராக வந்து போனஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த லாஸ்ட் டே அன்றைக்கி நிறைய பிரச்சனை வந்தது. டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால போனஸ் கேல்குலேட் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வந்தது. சில பேருக்கு போனஸ் கேல்குலேட் ஆகலை, சில பேருக்கு ஒயிட் பிளாக் ஆகலை, பிளாக் கோல்டு ஆகலைன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருந்தது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த ஒரு ரீசன் தான், டியூ டு மோர் டிராஃபிக், நெட்வொர்க் டிராஃபிக்னால. ஸோ இந்த ஒரு சர்வேல வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 87% வந்து மொபைல்லேருந்து தான் யூஸ் பண்ணுறாங்க மக்கள். 10.8% வந்து டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரிமைனிங் 2% வந்து டேப்லெட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க க்ரௌட் ஒன் ஆப்பை. ஸோ க்ரௌட் ஒன் ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் மிக விரைவில் அது வந்து பார்த்திங்கன்னா ரிச் யூஐயோட வரப்போகுது வித் 8x ஃபாஸ்டர் போனஸ் கேல்குலேஷன்ஸ். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பாசிட்டிவ் ட்ரெண்டுன்னு தெரியுதுங்க. கோயிங் ஃபார்வர்டு ஒரு நல்ல ஒரு பேஸில் போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருந்தாங்க 2 பேர். ஸோ தே ஹவ் கிவன் அ குட் சிம்பிள் ஆஃப் க்ரௌட் ஒன் இன் சோஷியல் மீடியா. ஸோ வி ஆர் இன் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எல்லாத்துலேயுமே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம போட்டுட்ருக்கோம், இன்றைக்கி ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் பண்ணுற போது உங்கள் நம்பர் போடாதீங்க. சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஜஸ்ட் உங்களுடைய நேம் போடுங்க, நிக் நேம் எதாவது போடுங்க. சோஷியல் மீடியாவில் எதாவது போஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஒன்றும் நீங்கள் வாஸ்ட்டாக ப்ரீஃப் பண்ண வேண்டாம். அண்ட் அப்டேட் க்ரௌட் ஒன் ஆப் அண்ட் கெட் ரிங்டோன்ஸ். இது வந்து ஒரு புது அப்டேட்டு. ஸோ இப்போ கூடிய சீக்கிரம் வந்து ரிங்டோன்ஸ், புது ரிங்டோன்ஸ் வரப்போகுது க்ரௌட் ஒன் ஆப்பில். நீங்கள் அதை போய்ட்டு இன்ஃபோவில் போய்ட்டு பார்க்கலாம். ஐ எம் நாட் ஷுர் இட் ஹஸ் கம். நான் இது ஒரு அப்டேட் சொல்லியிருந்தாங்க. லெட் மீ see if it is there. ஈவென்ட்ஸ், ஓகே, ஈவென்ட்ஸில் இல்லை, மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸில் இருக்கும் அது. ஓகே, இன்னும் வரலைங்க, கூடிய சீக்கிரம் அதுவும் வந்துடும். ஓகே, வீடியோஸ் இருக்குது, லோகோஸ் இருக்குது, யூ ஹாவ் எவ்ரிதிங் இன் த டூல் பாக்ஸ். பட் இன்னும் ரிங்டோன் வரல, பட் வந்துடும், கூடிய சீக்கிரம் அதுவும் வந்துடும். தட்ஸ் தி அப்டேட் பீன் கிவன். ஓகே, அண்ட் ஃபைனலி, சாரி கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து லைக் மிஸ்டர் பீட்டர் ஜேக்கப்சன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துருந்தாரு. அவர் வந்து பவர் ஆஃப் மைண்ட் பற்றி சொல்லியிருந்தார். சில்ட்ரன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். எப்படி வந்து நம்ம மைண்ட் வந்து ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிறோன்ட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் டெஃபினெட்லி எவ்ரி ஒன் கேன் ஜாயின் இஸ் சண்டே ஸ்கூல். சண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா இல் பி கிவிங் ட்ரைனிங். இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ட்ரைனிங் இருக்கும். அண்ட் ரெக்கக்னிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, யார் யாரெல்லாம் வந்து பிரசிடென்ட்ஸ், யார் யாரெல்லாம் டைரக்டர்ஸ், யார் யாரெல்லாம் வந்து மேனேஜர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் மறுபடியும் அந்த வீல் ஸ்பின் பண்ணாங்க. அதில் வந்து நிறைய பேருக்கு ப்ரைஸ் அடிச்சது. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்டர் ஜேக்கப்சனோட ட்ரைனிங், அப்புறம் சில பேருக்கு வந்து கோச்சிங், க்ரூஸு, அப்புறம் ஆர்டிக்கல் ஒருத்தருக்கு அடிச்சிருக்கு. ஆர்டிக்கல் இந்த சென்ஸ் அவருடைய பேர், அவரோட அச்சீவ்மெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா மேகசினில் வரும். இதுதான் ஆர்டிக்கல். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் சொல்லி ஆகணும் எல்லாருக்கும். அதாவது இப்போ நம்ம இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர், அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட்டு, சீனியர் பிரசிடென்ட்டுன்னு இருக்குது. பட் நம்ம மக்கள் அதையும் தாண்டி வர்றதுனால மிக விரைவில் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் கொண்டு வர போகிறாங்க. அம்பாசிடர் 1 ஸ்டார், அம்பாசிடர் 2 ஸ்டார், அம்பாசிடர் 3 ஸ்டார்னு ஒரு லெவல் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரம் கொண்டு வந்துடுவாங்க பேக் ஆஃபீஸில். அண்ட் கம்மிங் டு த லாஸ்ட்
பாயிண்ட் எல்லோரும் பார்த்துட்ருக்கிற ஒரு பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன் இப்போ. அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொமோஷன் எவர் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ இந்த லார்ஜஸ்ட் ப்ரொமோஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கால்ட் ஆஸ் பே இட் ஃபார்வர்ட். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, பே இட் ஃபார்வர்ட். So that's a wonderful scheme from the company and thanks to the top management. இந்த pay it forwardனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம டீம் பார்த்தீங்கன்னா பவர் டீம் இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் இருக்கோம். நம்ம 6000லேருந்து 6500 பேர் நம்ம இருக்கோம். இப்போ கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே நாங்கள் ஒரு பேக்கேஜ் தரோம். அதாவது ஒரு 99 யூரோஸ் வர்த்து ஒரு ஒயிட் பேக்கேஜ் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாப் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய லீடர்ஸு, யாருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவங்களுக்கு இந்த ஒயிட் பேக்கேஜை கொடுக்கலாம். இந்த ஒயிட் பேக்கேஜை நீங்கள் கொடுத்து ஒரு பிஸ்னஸில் கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு 96 ஹார்ஸ் இருக்குது. அது 96 ஹார்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 100 ஹார்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 ஹார்ஸ் தாண்டி இருக்கும். ஏன்னா நேற்று நைட்டு அனௌன்ஸ் பண்ணது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 90 ஹார்ஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 நாள் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தரை கூப்பிட்டுட்டு வரணும். இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் பேக்கேஜ் வந்து உங்கள் பேக் ஆஃபீஸில் இருக்கும். ஓகே, எல்லோருடைய ஒயிட் பேக்கேஜ் வந்து உங்களுடைய பேக் ஆஃபீஸில் காம்ப்ளிமெண்ட்ரியாக கம்பெனி எல்லாருக்குமே தரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ உங்கள் டீமில் ஒரு 6000 பேர் வச்சுருந்தீங்கன்னா, 6000 பேரோட அக்கௌண்ட்டில் 6000 ஒயிட் பேக்கேஜோட கோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதை எடுத்து நீங்கள் ஐடிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், எல்லோருடைய கேள்வி, இது வந்து பாயிண்ட்ஸ் கால்குலேட் ஆகுமான்னு கேட்டிங்க. எஸ், இது வந்து பாயிண்ட்ஸ் கால்குலேட் ஆகும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மேனேஜர் 2 ஸ்டாராக இருக்கீங்கன்னா, உங்கள் டீமில் இருக்க ஒரு 200-300 பேருமே வந்து அந்த ஒயிட் பேக்கேஜை பயன்படுத்தி ஆக்டிவேட் பண்ணி 200-400 ஆச்சுன்னா, நீங்கள் மேனேஜர் 1 ஸ்டார் ஆகிடுவீங்க, மேனேஜர் 2 ஸ்டார் ஆகிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி லைக் தட் இட் கோஸ். ஆனால் எல்லாருமே பயன்படுத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சேரிட்டி ஃபோக்கஸில் கொடுத்துருக்காங்க கம்பெனி. எல்லாருமே அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் மோர் அப்டேட் இஸ், இதுக்கு பைனரி பாயிண்ட்ஸும் கால்குலேட் ஆகும்னு தான் சொல்லியிருக்காங்க. தட்ஸ் தி அப்டேட் ஐ காட். பட் லெட் மீ ரீகன்ஃபார்ம் அண்ட் லெட் யூ நோ ஆல் பீப்புள். ஏன்னா நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு போடலான்னு நினச்சேன். பட் சின்ஸ் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் வாட் இஸ் அப்டேட், நான் அந்த பதிவை போட்டுட்ருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து என்னென்னா, பைனரி பாயிண்ட்ஸ் ஃபார் நெட்வொர்க் லெவல்ஸ் கால்குலேட் ஆகும். நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் லெவலில் வந்து கால்குலேட் ஆகி நீங்கள் வந்து அடுத்த லெவல் போவீங்க. பே அவுட் மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பட் ஆஸ் ஆஃப் நோ எனக்கு வந்து அப்டேட் படி பே அவுட்டும் இருக்குது. விச் மீன்ஸ் கம்பெனி கொடுக்குற அந்த 9000 ருபீஸ்க்கான பேக்கேஜை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் வரும். பட் ஆப்வியஸ்லி பாயிண்ட்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மேட்சிங் நடக்கும் இல்லையா? அப்போ மேட்சிங் நடக்கும்போது யூ வில் பி டெஃபினெட்லி கெட்டிங் பே அவுட் ஃபார் தட். அப்போ ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்க. நம்ம க்ரௌட் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கம்பெனி ஒரு 9000 ருபீஸ் ஒரு கிஃப்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் பிஸ்னஸ் லெவலை வந்து நீங்கள் வேறு லெவலில் கொண்டு போங்க. ஸோ வித் திஸ் என்னுடைய திஸ் இஸ் கால்ட் அஸ் பே இட் ஃபார்வர்ட். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் செக்ஷனில் போனீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நான் காமிச்சிடுறேன். பிகாஸ் திஸ் இஸ் அ பிக் அப்டேட் தட் எவ்ரி ஒன் வாண்டட் டு நோ. ஓகே, ஒன் ஃப்ரீ எஜுகேஷனல் பேக்கேஜ் டு ஆல் க்ரௌட் மெம்பர்ஸ். எல்லாருக்குமே ஃப்ரீயாக தராங்க. அது வந்து 100 ஹார்ஸ்க்கு. ஸோ பாருங்கள், கிவ் சம் ஒன் யூ கேர் அபவுட் அ சான்ஸ் டு ஜாயின் அண்ட் கெட் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆன்லைன் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஆன்லைன் நெட்வொர்க்கிங் எவர். வி ஆர் கிவிங் 100 ஹார்ஸ் டைம் கொடுக்குறாங்க. இதில் வந்து ரைட் நவ் டு சூஸ் ஒன் லக்கி மெம்பர் அண்ட் ப்ரிப்பேர் ஆல் எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸ் இந்த நெட்வொர்க். ஸோ நீங்கள் உங்கள் நெட்வொர்க்கில் இருக்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் ஒரு லக்கி மெம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தருக்கும் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக திஸ் வில் பி definitely improving your business style. Okay, so thank you so much friends. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, we are giving 100 hours right now to choose only one lucky member and prepare all existing members in the network. Make sure that nobody misses this once in a lifetime opportunity. Remember that all new people that join during the first 100 hours before Wednesday will have the most powerful start ever with a free extra educational package. Okay, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் நீங்கள் அந்த ஒரு மெம்பரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஹிம் டு ஆக்டிவேட், then on Wednesday, April 29, you will have exactly 100 hours to use the educational package. From Wednesday, April 29 at 9 p.m, all members in Crowd1 can find a gifted educational package with 99 euros in your back office and pay it forward. ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கான காம்பன்சேஷன் வந்து உங்கள் பேக் ஆஃபீஸில் கிடச்சிரும். ஸோ we are giving you 100 hours right now to prepare and choose your lucky new member. Then on Wednesday, April 29, you will have exactly 100 hours to give the gifted educational package. Okay,
ஸோ இந்த 4 நாளை பயன்படுத்திக்கோங்க. ஐ திங்க் வெரி ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம. ஸோ இந்த கிஃப்ட்டை வந்து ரொம்ப ப்ராமினென்ட் வேலை யூஸ் பண்ணுங்கள். இட் வில் பி யூஸ்ட் ஃபார் ஆல் யுவர் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். ஸோ தட் நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணி உள்ளே கொண்டு வர்றதுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அவங்களோட லைஃப்பை நம்ம மாற்றலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த Crowd1 Pay It Forward ஆப்ஷனை. ஸோ தயவுசெய்து யூஸ் இட். அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட், த நெக்ஸ்ட் ஈவெண்ட், ஆன்லைன் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் பிளான்ட் ஆன் 6th of June. 6th of June அன்றைக்கி பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்ன டேன்றது எனக்கு தெரியல, பட் தட் வாஸ் தி லாஸ்ட் கன்க்ளூடிங் செஷன். அண்ட் இந்த ஈவெண்ட் முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 மணி நேரம் கழிச்சு முடிஞ்சுது. ஸோ டெஃபினெட்லி திஸ் அ நைஸ் திங். ஓகே, நைஸ் திங் டு நோ. ஸோ எல்லோரும் தயவுசெய்து வந்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. அண்ட் ஐ விஷ் யூ எவ்ரி ஒன் ஹாப்பி பிஸ்னஸ் இன் Crowd1. அண்ட் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி queries you can contact your upline. Thank you so much. Bye bye.